கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கதைப்போம் வித் விக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு சிறு கதை கடவுள் சாட்சி. பங்குனி மாதத்து வெயில் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. வகுப்பு முடிந்து நேரே வீடு வந்து சேர்ந்த ஆசிரியர் ஆறுமுகத்தின் உள்ளமோ அந்த நெருப்பு வெயிலையே தோற்கடித்து விடுவது போல கனன்று சுடர்விட்டு புகைந்து கொண்டிருந்தது. வந்த வேகத்திலேயே உடுப்புகளை மாற்றிவிட்டு தோளில் ஒரு துவாய் துண்டை போட்டுக்கொண்டு சாய்வு நாற்காலியில் சுருண்டு படுத்தார் ஆசிரியர் ஆறுமுகம். மதிய உணவு வேண்டுமே என்ற எண்ணம் கூட அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. பாவம், மனிதர் வாழ்க்கை போராட்டத்தின் பல்வேறு கட்டங்களை மிக இளம் வயதிலேயே அனுபவித்துவிட்ட களைப்பு அவரை திரையிட்டு விட்டது. மனித மனத்திற்கு ஆறுதல் என்பது அவசியமற்ற ஒன்று போலும். இல்லாவிட்டால் ஆசிரியர் ஆறுமுகம் எத்தனையோ முறை தனக்குத்தானே உபதேசித்துக் கொள்ளும் உயர்ந்த நிலையை எட்டிப்பிடித்து சிந்தனை செய்யாதே மனமே என மனக்குதிரையின் கடிவாளத்தை இறுக்கி பிடித்த போதும் அந்த பாலும் மனமோ சிந்திப்பதை நிறுத்த முடியாதென அடம் பிடிக்கிறதே. சே, நமக்கு என்ன வாழ்க்கை வேண்டுகிறது என அழுத்து கொண்ட அவர் தறிகெட்ட போக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் மனக்குதிரையை மடக்க அன்றைய தினசரி பத்திரிகை எடுத்து விரித்தார். கண்கள் பத்திரிகையில் பதிந்தன. ஒரு கொலை வழக்கு, காதல் நிறைவேறாததால் ஆசிட் குடித்து மரணம், புகைவண்டி தடம் புரண்டு 10 பேர் மரணம். சே, என்ன செய்திகள்! மனிதனை நிம்மதியற்று துடிக்கச் செய்யும் கோர நிகழ்ச்சிகள் அல்லவா செய்திகள் என்ற பெயரில் தரப்படுகின்றன. பத்திரிகை செய்திகளில் வெறுப்புற்ற அவர் விளம்பர பக்கத்தை புரட்டினார். முதலில் ஒரு நன்றி அறிவித்தல், அதை அடுத்து ஒரு தியேட்டர் விளம்பரம், அதன் கீழ் திருமண விளம்பரம் ஒன்று. திருமணம், அந்த சொல்லை கேட்டாலே அளவு கடந்த வெறுப்பு அவருக்கு இப்பொழுது. வாழத் தெரியாத ஒரு இளைஞன் பரிதாபகர நிலைக்கு போக புறப்பட்டவன் தனக்குத்தானே விலங்கு மாட்டிக்கொள்கிற மதிக்கட்ட செயல் அல்லவா திருமணம். அதற்கு வேண்டியதெல்லாம் ஒரு பெண் தானே. பாவம், யார் இந்த அவதிக்குள்ளாக போகிறவன் என அறிய விளம்பரத்தை படித்த அவர் வியப்பினால் திகைத்தார், திணறினார். கயற்கண்ணி கமலஜோதி. இந்த வரிகளை திரும்ப திரும்ப படித்தார். மீண்டும் ஒருமுறை விளம்பரம் முழுவதையும் நோட்டம் விட்டார். பத்திரிகை அவர் கரங்களிலிருந்து தானாகவே நழுவி தரையில் தோய்ந்தது. 5 வருட இறந்த கால முன்னுக்கு தள்ளிவிட்டு நின்றார் ஆறுமுகம். அவர் மனதிலே எண்ண குமிழிகள் உருண்டு விளையாடத் தொடங்கின. கயற்கண்ணியா அவள். உங்கள் காதல் சிரஞ்சீவித்துவமானது. என் சீவிய பரியந்தம் உங்களை காதலிப்பேன், காதலிக்கிறேன். ஆருயிரே, நான் ஒருவரை இவ்வளவாக நேசித்ததில்லை. உங்கள் மேல் எப்படி காதல் கொண்டேனோ என் வாழ்வில் உங்களை எப்படி மறப்பேன்? உங்களிடமிருந்து என்னை, என் காதலை பிரிக்க எவராலுமே முடியாது. கடவுள் சாட்சியாக நான் இப்படி கூறுகிறேன் என்று எழுதிய அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். யாரை நம்புவது இந்த உலகத்திலே? முன்னமே நம்பிக்கையின் ரேகைகள் தேய்ந்து மறைந்து கொண்டிருந்த ஆறுமுகத்தின் உள்ளத்திலே இந்த திருமண விளம்பரம் நம்பிக்கையின் கரையை தூரிகை போட்டு தேய்த்தெடுப்பது போல தோன்றியது. நீண்ட பெருமூச்சு வெளியே உதிர இறந்த கால நினைப்பில் ஒன்றி சுய உணர்வு குன்றி கிடந்தார் ஆறுமுகம். 5 வருடங்களுக்கு முன்பு அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவரது இன்ப கேளிக்கைகள், அரும்பி வெடித்த மொட்டுக்குள் வண்டினை வைத்து சூழவிருக்கும் மெல்லிதழ்களை மூடி இன்பத் தேன் பருகும் எழிற்பூக்களைப் போல அவரை சூழ வந்த சுந்தரிகள் எல்லாமே பகற்கனவாக அல்லவா தோன்றுகிறது. எவ்வளவுக்கும் காதலி, இன்ப ரசத்திலே மூழ்கு, சுந்தரிகளின் மலர்மடிகளே தூங்கு, பணத்தை பணமென மதியாத செலவு செய், ஆனால் திருமணம் மாத்திரம் செய்து கொள்ளாதே என எழுதி வைத்து விட்டு ஒரு மேல்நாட்டு எழுத்தாளனின் தீர்க்க தரிசனத்தை மெச்சுவதிலேயே போய் திரும்பியது அவருடைய மனம். அந்த கடந்த கால இன்ப உலகத்தில் அவரை கவர்ந்தவள், கடைசி வரை அவரை காதலித்தவள் தான் கயற்கண்ணி. அவளும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள். ஆனால் அவளை கடிந்து கொள்வதிலும் பார்க்க அவளை மணந்து கொள்ளப் போகிறான் அல்லவா அவருடைய அனுதாபம் மலர்ந்தது. ஆறுமுகத்தின் 5 வருட இல்வாழ்வு, இல்லை இல்லை இல்லை, 2 வருட இல்வாழ்வும் 3 வருட காதல் நாடகமும் பெற்றுக் கொடுத்த அனுபவத்திலே அவர் நல்லவராகிவிட்டார். ஆனால் அவர் நல்லவராக வந்த விதம், ரீங்கார பன்னிசைத்து பல நிறப்பூக்களிலும் தேனியை ருசி பார்க்கும் வண்டு அந்த மலர்களின் மறைவிலே இருந்து தன்னை பிடித்து விளங்க காத்து கொண்டிருக்கும் பிராணிகளை அவ்வளவாக சட்டை செய்வதில்லை. அதுபோலத்தான் ஆறுமுகமும் தனது காதல் அறுவடைக்கு காலனைப் போல ஒருத்தி வந்து வாய்ப்பாள் என எண்ணியது கூட இல்லை. சீட்டு விளையாட்டிலே முதல் வெற்றிக்கு பின் ஏற்படும் போதையைப் போல் ஆறுமுகமும் முதல் அனுபவங்களினால் ஏற்பட்ட தைரியத்திலே கலாவின் காதலையும் சாதாரணமாக கொண்டார்.
ஆனால் நாளடைவில் எப்படியோ அது விஸ்வரூபம் எடுத்து திருமணம் என்ற தீராத சங்கடத்துக்குள் கொண்டு போய் மாட்டி வைத்து விட்டது அவரை. உரலுக்குள் தலையை விட்ட பின் உலக்கைக்கு பயப்படுகிற குணம் ஆறுமுகத்திற்கு அறிமுகமில்லாத காரணத்தால் திருமணம் வெகு சிறப்பாக தெய்வ சாட்சியாக அம்மி மிதித்து அருந்ததி காட்டி நிறைவேறியது. 3 வருட காதல் நாடகமும் அத்துடன் முற்று பெற்றது. கலா இப்பொழுது அவர் மனைவி, தொட்டு தாலி கட்டிய மனைவி, கடவுள் சாட்சியாக உங்கள் மரண பரியந்தம் உடனிருப்பவள் என பலர் அறிய உறுதி கொடுத்து வந்த மனைவி. எனவே ஆறுமுகம் ஒரு மாதிரியாக இல்வாழ்க்கையை தொடங்கிவிட்டார். ஆனால் 1 வருடம் முடிவதற்குள்ளே அவர்களுக்குள் ஏற்பட்ட பிணக்குகள், சண்டைகள், ஊரே பழிக்க தொடங்கிவிட்டது. ஆறுமுகம் ஒரு மாதிரியான பேர்வழிதான், எதையும் தாங்குவார். ஆனால் யாராவது அவர் மீது குறை சொல்லி உரத்து பேசுவதை தாங்க மாட்டார். அவர் பாடு எக்கச்சக்கமாகிவிட்டது. இடையிடையே பழைய நினைவுகள், ஆனந்தமாக காலங்களித்த இன்ப நினைவு அலைகள் அவரை வாட்டின. ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்து எரிமலையான உள்ளத்தை கண்ணீரால் நனைத்து வெடித்து விடாமல் வைக்க பார்த்தார். ஆனால் குமுறும் எரிமலை வெடித்துவிட்டது ஒரு நாள். கல்யாணமான பிறகு கலாவின் போக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. எடுத்ததற்கெல்லாம் சீறி சினந்தாள். உங்கள் காதல் நாடகங்கள் எல்லாம் எனக்கு தெரியாதவையா என்று ஏளனமாக குத்தி காட்டினான். நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வந்தது. வருவது வரட்டும் என்ற நினைப்புடன் ஒரு நாள் அவர் வீட்டை விட்டே புறப்பட்டு விட்டார். ஆறுமுகம் அவர் அன்று புறப்பட்டவர்தான். கலாவை நினைத்து அவர் என்றுமே வீடு திரும்பவில்லை. இந்த சந்தடிக்குள் ஓராண்டு கழிந்து விட்டது. கடவுள் சாட்சியான காதல் நீதிமன்றம் வரை நீண்டு விவாகரத்து என்ற முத்திரை பெற்று இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை ஏப்பமிட்டு ஒளிந்தது. ஐயா, காப்பி ஆறுகிறது. வேலைக்கார சிறுமி வள்ளியின் குரல் அரை தூக்கம் பயின்று கொண்டிருந்த ஆறுமுகத்தை இந்த உலகிற்கு கொண்டு வந்தது. கடவுள் சாட்சி என உறுதி புகன்று ஒளிந்து போன அவர் காதல் தெய்வங்களில் இல்லாத தியாக உணர்ச்சியை, பாச பரிவலை வள்ளியின் வார்த்தைகளில் உணர்ந்து கொண்ட ஆறுமுகம் காப்பி குடிப்பதற்காக சமையற்கட்டை நோக்கி நடந்தார். அவர் நடையிலே என்றும் இல்லாத சாந்தி மிதந்தது.